எக்ஸாம் பேப்பர் 1ல கேட்கப்பட்ட கேள்விகள். இயற்கணிதத்திலும் ஏபிஜிப்லயும் 8 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சோ இது எல்லாமே 9th புக்லயும் 10th புக்லயும் தான் இருக்குது. எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்த மாட்டேன். கொஸ்டின் படிச்ச அடுத்த செகண்ட் ஆன்சர் போற மாதிரி புதிய மெத்தட தான் சொல்லி கொடுக்க போறேன். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. எப்படி இருக்குதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, டிஸ்லைக் பண்ணிடலாம். சோ டெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். A, B, C என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் உள்ளன எனில் A minus B divided by B minus C ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஓல்டு புக்ல தான் இருக்குது. 2019 பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக் தான் மோஸ்ட்லி கேட்டிருந்தாங்க. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ABCன்றது ஒரு பெருக்கு தொடரா. பொதுவா பெருக்கு தொடர்ல ஒரு அதாவது எப்படி சொல்றது, மினிமம் ஒரு நம்பர் வைக்கலாம்னா 2 4 8 16, அதாவது 2 2 4 4 2 8 8 2 16 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ இதுல வந்து பார்த்தா நான் என்ன பண்ண போறேன், இது வந்து A, B, Cன்றது ஒரு பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்ண போறேன், ஏவுக்கு 2ன்னு கொடுக்க போறேன், பிக்கு 4ன்னு கொடுக்க போறேன், சிக்கு வந்து 8ன்னு கொடுக்க போறேன். ஒருவேளை டி கொடுத்திருந்தானா இதுக்கு டி கொடுக்கலாம், பட் டி வந்து இந்த கொஸ்டின்ல கொடுக்கல. சரிங்களா? அப்ப எங்கெல்லாம் ஏ இருக்குதோ அங்கெல்லாம் வந்து 2 போடுங்க, எங்கெல்லாம் பி இருக்குதோ அங்க 4 போடுங்க, எங்கெல்லாம் சி இருக்குதோ அங்கெல்லாம் 8 போடுங்க. சரிங்களா? அப்ப பாருங்க என்ன கேக்குறாங்க, இங்க பாருங்க. நான் இங்க எழுதிட்டுமா A minus B divided by B minus C ன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஏவோட வேல்யூ நம்ம என்ன போட்டிருக்கோம், 2ன்னு போட போறோம். அந்த 2 இங்க போட்டுங்க. அதே மாதிரி B யோட வேல்யூ என்ன போட்டிருக்கோம், 4ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? B யோட வேல்யூ இங்க 4, C யோட வேல்யூ என்ன வரப்போகுது, 8ன்னு வந்துற போகுது. ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ அத கைக்கு வந்துட்டா அப்ப 2ல 4ல 2 போச்சுன்னா -2ன்னு வரும். கரெக்டா? ஏன்னா இங்க மைனஸ் இருக்கு. புரியுதா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 8ன்னு இருக்கு, இங்க மைனஸ் இருக்குது. அப்ப -8ல 4 போச்சுன்னா நமக்கு எவ்வளவுன்னு கிடைக்கும் அப்படின்னு கேட்டா -4ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப நான் என்ன போறேன், இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிட்டேன். இப்ப 2ல அடிக்கலாம், பட் நமக்கு தேவையில்லை. ஏன்னா 2னா நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம், ஏன்னு வச்சிருக்கோம். அந்த ஏவை போட்டுருங்க. புரியுதுங்களா? 2னா ஏ, 4னா என்ன கொடுத்துருக்கோம், பின்னு கொடுத்துருக்கோம். அப்போ A by B தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரே செகண்ட் தான். புரியுதுங்களா? சரி, எனக்கு கொஞ்சம் புரியலனா கூட முதல்ல என்னோட ஷார்ட்கட் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இத பத்தி டெப்தா கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். சரிங்களா? சோ இவ்வளவுதான். ஏபிஜிபில வந்து பாத்தீங்கன்னா பெருக்கு தொடர்ல இந்த மாதிரி கேட்டானா ஜஸ்ட் நான் சொல்ற நம்பர் அப்ளை பண்ணாவே போதும், ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ரைட், அடுத்தது பார்க்கலாம் பாருங்க. இது வந்து பார்த்தா புது புக்ல இருக்குது, லேட்டஸ்டா டிஎன்பிஎஸ்ல கூட கேட்டிருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் k+2, 4k - 6, 3k - 2 எனில் k இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில 3 உறுப்பு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ பொதுவா கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்றதுக்கு எப்படி உதாரணம் சொல்லலாம், இங்க பாருங்களா, 1 2 3 இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லலாம். இது கூட்டுத்தொடர் வரிசை தானா அப்படின்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும், அங்க பாருங்க, 2வது எண்ணை முதல் எண்ணால கழிக்கணும், 3வது உறுப்பை 2வது உறுப்பால கழிக்கணும். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்றேன், 2வது எண் ஒரு 2, ஃபர்ஸ்ட் வந்து 1ன்னு இருக்கு, கழிச்சா 1ன்னு வரும். கரெக்டா? அதே மாதிரி 3வது உறுப்பு 3ன்னு இருக்குது, 2வது உறுப்பு 2ன்னு இருக்கு, கழிச்சா 1ன்னு வரும். இந்த மாதிரி 2வது உறுப்பு முதல் உறுப்பால கழிச்சு வரக்கூடிய விடையும் 3வது உறுப்பை 2வது உறுப்பால கழிச்சு வரக்கூடிய விடையும் சமமா இருந்தா அது ஒரு கூட்டுத்தொடர். புரியுதா? சரி, அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நம்பரா கொடுக்காம கே வந்து கூட அடிஷனலா வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டாங்க. இப்போ உட்காந்துட்டு பெரிய கணக்கெல்லாம் போட தேவையில்லை, நமக்கு தான் ஆப்ஷன் இருக்குல்ல, ஆப்ஷன்ல அப்ளை பண்ணிடும். இப்ப கேவோட வேல்யூ தான் 2 3 4 5ன்னு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. நான் உதாரணத்துக்கு ஆப்ஷனே 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப எங்கெல்லாம் கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ண போறேன், 2ன்னு போட போறேன். புரியுதுங்களா? அப்ப நம்ம இதுதான் ஹேண்டில் பண்ண போறோம். வாங்களேன், ரொம்ப ஈஸி, நல்லா கவனிங்க. இப்போ k+2ன்னு கொடுத்துருக்காங்க. கேவோட வேல்யூ 2ன்னு போட்டா 2 + 2 4ன்னு வந்துடும். ஓகேங்களா? நான் அப்படியே சால்வ் பண்ணியே போடுறேன். அடுத்தது வந்து பாருங்க, 4k - 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கேவோட வேல்யூ 2ன்னு போடுறேன். அப்போ ஒரு நாள் இருந்தாங்க 8ன்னு வரும். 8ல 6 போச்சுன்னா எவ்வளவு வரும், 2ன்னு வரும். அடடா, இந்த மாதிரி கம்மியா வந்தாவே இது கிடையாது. சரிங்களா? கம்மியா வரக்கூடாது. எப்பவுமே கூட்டுத்தொடர் பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 ஏறு வரிசையில் தான் இருக்கணும். சரிங்களா? அப்படின்னும் போது இங்க பாருங்க, இது சின்ன நம்பரா வந்துருச்சு. சரி, உங்களுக்கு புரியுதுக்க, நான் இன்னொன்னு ஆன்சர் போட்டுறேன். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 3k + 2ன்னு கொடுத்துருக்காங்க, -2, சாரி, 3k - 2ன்னு கொடுத்துருக்காங்க. கேவோட வேல்யூ நான் 2ன்னு அப்ளை பண்றேன். அப்போ 1 3 3 2 3 6 6ல 2 போச்சுன்னா என்ன வரும், 4ன்னு வரும். சரிங்களா? இப்ப நான் என்ன சொன்னேன், கூட்டுத்தொடர்னா 2வது உறுப்பை முதல் உறுப்பால கழிக்கணும், 3வது உறுப்பை 2வது உறுப்பால கழிக்கணும், கழிச்சு வரக்கூடிய மதிப்பு சமமா இருக்கணும். அப்போ 2வதுல 3வது கழிச்சா, அதாவது 2 4ஆல கழிச்சா -2ன்னு வரும், 4 2ஆல கழிச்சா 2ன்னு வரும். புரியுதுங்களா? அப்ப இங்க -2 வருது, இங்க +2 வருது. அப்ப இது கிடையாது.
இது இவ்வளவு தூரம் ஸ்டெப்ஸே தேவையில்லை. எப்பவுமே வந்து பெருக்கு தொடர் வரிசையில வந்து ஏறு வரிசையில் தான் இருக்கணும். இந்த மாதிரி சேம் நம்பர் எல்லாம் வரக்கூடாது, இறங்கு வரிசையிலே வரக்கூடாது. அப்ப ஆப்ஷன் ஏ இல்ல. புரியுதா? ரைட். இப்ப ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் பி என்ன சொல்றாங்க, 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எங்கெல்லாம் கே இருக்குதோ அங்க 3 அப்ளை பண்றேன். அப்போ 3 + 2, அதாவது கே முதல் பாருங்க கே + 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 3 + 2 5ன்னு வந்துரும். சூப்பர். அடுத்து நான் ரெண்டாவது 4k - 6ன்னு கொடுத்துருக்காங்க. நான் முன் 12ன்னு வரும். 12ல 6 போச்சுன்னா என்னன்னு வரும், 12ல 6 போச்சுன்னா 6ன்னு வந்துரும். கரெக்டா? ரைட். அப்ப நான் 6ன்னு வச்சுக்கிறேன். சூப்பர். அடுத்தது ஃபைனலா 3k + 2ன்னு கொடுத்துரு -2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப k ஓட வேல்யூ நான் 3 போடுறேன். அப்போ 3 9, 9ல 2 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டா 9ல 2 போனா 7ன்னு வரும். பாருங்க, அழகா நம்பர் ஏறு வரிசையில வந்துருச்சு. ரைட். இப்ப நான் பாருங்களேன், ரெண்டாவது உறுப்பு முதல் உறுப்பால டிஃபரன்ஸ் இருக்கு. 6ல 5 போச்சுன்னா 1 வரும். அதே மாதிரி மூணாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பால டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். 7ல 6 போச்சுன்னா 1 வரும். இந்த மாதிரி சமமா வந்துருச்சுன்னா இது ஒரு கூட்டுத்தொடர். 3 தான். உங்களுக்கு புரியலனா இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, 4 அப்ளை பண்ணுங்க, 5 அப்ளை பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு தொடர் கிடைக்கும். அந்த தொடர்ல வந்து ரெண்டாவது உறுப்பு முதல் உறுப்பால கழிங்க, அதே மாதிரி மூணாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பால கழிங்க. மேல அதான் கழிச்சு வரக்கூடிய விடை வந்து சமமா இருக்குதான்னு பாருங்க. கட்டாயமா இருக்காது. இது ஆப்ஷனை சேக் போட்டுடலாம். கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன்.